வணக்கம் மக்களே, நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுறேன். ஸோ எப்பவும் போல வீடியோவில் யூஸ்டு கார் ரிவ்யூ தான். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஜான் கார்ஸ் கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம். ஸோ ஜான் கார்ஸ் அப்படின்னாலே லோ பட்ஜெட் தான். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெரிய வண்டி தான் பார்க்க போகிறோம். 7 சீட்டு 8 சீட்டு 9 சீட்டு 10 சீட்டு வண்டி எல்லாமே பெரிய வண்டி தான் பார்க்க போகிறோம். 1,85,000 பட்ஜெட்லேருந்து இவங்ககிட்ட பெரிய வண்டி இருக்குங்க. ஒரு பைக் வாங்குற விலையில நீங்கள் பெரிய காரே வாங்கலாம். ஸோ பெரிய கார் பொறுத்த வரைக்கும் பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகும். ஒரு 7 பேர் 8 பேர் 9 பேர் போகிற மாதிரி செட் ஆகிற வண்டி தான். வெறும் 1,85,000 பட்ஜெட்லேருந்து இருக்குது. ஸோ எல்லா வண்டியுமே இருக்குது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் டாடா சுமோ இருக்குது, மஹேந்திரா ஸ்கார்பியோ இருக்குது, இன்னோவா இருக்குது, டவேரா இருக்குது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய வண்டி தான் பார்க்க போகிறோம். மஹேந்திரா சைலோ இருக்குது. ஸோ எல்லாமே பெரிய வண்டி தான். நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஜான் கார்ஸ் கிருஷ்ணகிரி. உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சென்னை மெயின் ரோட்லேயே இருக்குங்க. நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே நீங்கள் சென்னை மெயின் ரோட்லேயே வந்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்கை தாண்டோன்னே லெஃப்ட்டில் ஒரு சர்ச் ஒன்று வரும். அந்த சர்ச்சை தாண்டோன்னே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் கார்ஸ் இருக்குது. நான் வீடியோவிலே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் லோ பட்ஜெட்டில் ஒரு பெரிய வண்டி வாங்கன்னு நினச்சிங்கன்னா நேராக கிளம்பி ஜான் கார்ஸ் வந்துடுங்க. லோ பட்ஜெட் தான். உங்கள் கையில் ஒரு 50,000 இருந்தால் போதும் இவங்கள்ட்ட வண்டி சூப்பரான வண்டி எடுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டியோட டீட்டெயில் என்ன, வண்டியோட ஓனர் என்ன, வண்டிக்கு எவ்வளோ கட்டணும், ஸோ எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருக்கோம். வீடியோ கடைசி வரை பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ணி தட்டி விட்ருங்க. ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன். காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 7 மணிக்குள்ள எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க. சண்டே அவங்க அவைலபிள் தான். ஸோ நீங்கள் கால் பண்ணி எப்போ வேணால் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்த லோ பட்ஜெட் பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சுமோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 9 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 13 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டிங்க. லோக்கலில் வந்து சுற்றுறதுக்கு அருமையான வண்டி. ஒரு 9லேருந்து 10 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டாடா சுமோ கோல்டுங்க எல்எக்ஸு 2013க்கு 14 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. TN09 ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும். அடுத்து ஒரு 20,000 25,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு குவாலிட்டியான வண்டி. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ நல்ல வண்டிங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது. நேரில் வந்து பாருங்கள். இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,10,000 சொல்கிறாங்க. அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. 3,10,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈக்கோ வேன் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் தான் சொல்கிறாங்க. அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். ஸோ மாருதி ஈக்கோ வேன் 2010க்கு 11 மாடல், சிங்கிள் ஓனருங்க, ஒரே ஓனர் வண்டி. இது வரைக்கும் 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. TN06 பியூர் பெட்ரோலுங்க. பியூர் பெட்ரோலு, கேஸ் அண்டஸ்மெண்ட் கிடையாது. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசுங்க. 4 டயருமே புதுசாக தான் போட்டிருக்காங்க. அடுத்து ஒரு 35,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஸோ வண்டியை நேரில் வந்து பாருங்கள், குவாலிட்டியாக இருக்கும். என்ஜின் கண்டிஷன் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ மற்றபடி வண்டியில் எல்லாமே மேனுவல் டைப் தான். இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2 லட்சம் தான் சொல்கிறாங்க. அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். இந்த வண்டிக்கு லோன் வசதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,10,000 தான். அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். ஸோ ஸ்கார்பியோ அப்படிங்கிற போது 7 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 13லேருந்து 14 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் EX வேரியண்ட்டு 2006 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2027 வரைக்கும் லைவில் இருக்குது. இது வரைக்கும் 1,75,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN09 ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 பிராண்ட் நியூ புதுசு, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10% இருக்கும். ஸோ டர்போ CRD என்ஜினோட வந்துடும். வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோவுமே பவர் விண்டோ, சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. உள்ள ரூஃப் ஏசி, ரியர் ஏசி எல்லாமே வந்துடும். வண்டிக்கு சொல்கிற ரேட்டு வெறும் 2,10,000 தான். அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. நேரில் வந்து பாருங்கள்.
அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா சைலோ தான் பார்க்க போகிறோம். சைலோ அப்படிங்கிற போது உள்ள 8 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 14 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஸோ இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,90,000 தான் சொல்கிறாங்க. அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான். இந்த வண்டிக்கு லோன் வசதியை பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 1,50,000 லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. சைலோ D2 2010 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. TN 24 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்கும். அடுத்து ஒரு 25,000 30,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோவுமே பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ நல்ல பெரிய வண்டிங்க, லோக்கல் யூஸ் வெளியூர் போகிறதுக்குலாம் நல்லாவே செட் ஆகும். ஸோ வெறும் 2,90,000 தான். அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான். என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. ஒரு பெரிய வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஒரு மெக்கானிக் கூட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ தான் பார்க்க போகிறோம். ஒயிட் கலரு எம்ஹாக் இன்ஜினோட வந்துடும். 2008 மாடல். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 1,75,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. TN 10 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20% இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோவுமே பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ 7 பேர் உட்காரலாங்க. ஒரு 13 14 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,90,000 சொல்கிறாங்க. அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான். அந்த வண்டிக்கு லோன் வசதியை பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மகேந்திரா ஸ்கார்பியோ VLX பெரிய வண்டிங்க, வெறும் 2,90,000 தான். அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான். ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சுமோ தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,85,000 தான் சொல்கிறாங்க. அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ நல்ல வண்டிங்க, 2011 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 1,70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. TN 20 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 ஒரு 50% இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 30% இருக்கும். ஸோ நேரில் வந்து பாருங்கள், ஒரு மெக்கானிக் குட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. வெறும் 1,85,000 தான். அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 90,000 வரைக்கும் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா டவேரா தான் பார்க்க போகிறோம். 2012 மாடலுங்க. பெரிய வண்டி, உள்ள 9 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். டர்போ என்ஜினுங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 1,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. TN 21 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 பிராண்ட் நியூ புதுசு, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 80% இருக்கும். ஸோ வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. ஒரு 14 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். பெரிய வண்டி, லோக்கல் யூஸ், லாங் டிரைவ் எல்லாத்தையுமே பக்காவாக செட் ஆகும். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ இன்டீரியர் பாருங்கள், க்ளீனாக இருக்குங்க. சீட் கவரில் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க. ஒரு குவாலிட்டியான வண்டி. ஸோ டவேரா வெளியில் கிடைக்கிறதே இல்லை உங்களுக்கு. நேரில் வந்து பாருங்கள், ஒரு மெக்கானிக் குட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,75,000 சொல்கிறாங்க. இது நெகோசியல் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இந்த வண்டிக்கு லோன் வசதியை பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. ஒரு குவாலிட்டியான வண்டி, பெரிய வண்டி, 4,75,000 நெகோசியல் ப்ரைஸ். அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சுமோ விக்டா தான் பார்க்க போகிறோம். 2011க்கு 12 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க.
டிஎன் 24 ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா 90% இருக்கும். ஸோ டயர்ஸ் நாலுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய வண்டிங்க, உள்ள 8லேருந்து 9 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஒரு 13லேருந்து 14 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி. ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ டாடா சுமோ விக்டா இஎக்ஸுங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஒரு மெக்கானிக் கூட்டி வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,80,000 சொல்கிறாங்க. இது நெகோசியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. இந்த வண்டிக்கு லோன் வசதியே பார்த்தீங்கன்னா ஒரு 1,50,000 லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நல்ல வண்டிங்க, 9 பேர் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி. 2,80,000 நெகோசியபிள் ப்ரைஸ். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா XUV 500ங்க, W8 வேரியண்ட்டு, 2011 மாடல். இது வரைக்கும் 1,35,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. TN 09 ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷன் தான். ஸோ 4 டைமே பிராண்ட் நியூ கண்டிஷன் தாங்க. இன்டீரியர் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு குவாலிட்டியான இன்டீரியரு. வண்டியோட இன்டீரியர் தான் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோவுமே பவர் விண்டோ, சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு செட்டு எல்லாமே வந்துடும். வண்டி உங்களுக்கு பயங்கர குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி பயங்கர ஒர்த்தான வண்டி. ஒரு 7 பேர் போகிறதுக்கு செம்மையாக இருக்கும். ஒரு 13 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 5,25,000 சொல்கிறாங்க. இது நெகோசியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. இந்த வண்டிக்கு லோன் வசதியே பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நேரில் வாங்க, முன்ன பேசி பண்ணிக்கலாம். நல்ல வண்டிங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது. 5,25,000 நெகோசியபிள் ப்ரைஸ்.